இப்போ ஊரே சில்வர் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நானும் போய் சில்வர் வாங்குறேன்னு எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நாங்கள் சில்வர் வாங்கவே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் வாங்கிறதுக்கு முன்னால் ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க, அதோட ரிஸ்க் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எல்லா விஷயமும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க பண்ணுறத பிளைண்டாக காப்பி பண்ணாத வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த வீடியோவில் சில்வர் பற்றி இன் அண்ட் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துட்டு சில்வர் வாங்கணுமா வேணாமா அப்படின்ற டெசிஷன் உங்களோட இருக்கட்டும். ஐ எம் பிரதீபா. வணக்கம் மக்களே, நாங்கள் அஸ்வின். யூஆர் வாட்சிங் தமிழ் ஃபினான்ஸ் கப்பிள். வாங்க சில்வர் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது எல்லா விஷயமும் சொல்கிறோம், அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். 2024 வரைக்கும் சில்வர் யாருமே கண்டுக்கல. ஆனால் 2025ல சடனாக பார்த்தா ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. சில்வரை பற்றி பேசாத ஆளே இல்லைன்னு கூட சொல்லலாம். சில்வருக்கு அப்படி என்ன ஆச்சு சடனா? ஏன் அந்த சடன் இன்க்ரீஸ்? ஆக்சுவலாக சில்வருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2011லேயே சில்வர் ஒரு மேசிவ் ரேலி கொடுத்துருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு மைனிங் கம்பெனிஸ் அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனதில் 2016ல் என்ன ஆயிருக்குன்னா ப்ரொடக்ஷன் லெவல் ஸ்பீக் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட் சில்வரோட சப்ளை டிமாண்டை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 2011க்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் அ டெக்கேட், அதாவது 10 இயர்ஸ் சில்வர் ப்ரைஸஸ் பெருசாக மூவ் ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதே சிச்சுவேஷன் 2020க்கு அப்புறமா தலைகீழ மாறிடுச்சு. ப்ரீ கோவிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாத இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் 10 இயர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. பட் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா கதையே மாறி இருக்கு. 2025ல சில்வரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் த சேட் பார்ட், ப்ரொடக்ஷன் அதுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரீ கோவிட் வரைக்கும் சில்வரோட சப்ளை அதிகமாக இருந்திருக்கு. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா கதையே மாறி சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் சில்வரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? கண்டிப்பாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில்வர் யூசேஜை டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் தெரியுது. 2010ல் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் சில்வரை கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், ஃபோட்டோகிராஃபி, கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான மேஜர் கன்சியூமர்ஸ். ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 2025ல பார்த்தீங்கன்னா இதே ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஜஸ்ட் 34% யூசேஜ்க்கு குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ். 2010ல பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ் வெறும் 19% தான் சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 65% சில்வரை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ சில்வருக்கு 19 to 65% டிமாண்ட் பெரிய ஷிஃப்டாக இருக்குது. ஸோ நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும்? கண்டிப்பாக நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோலார் பேனல்ஸ். 2010ல ஜஸ்ட் 10% யூஸ் பண்ணிட்டு இருந்த சோலார் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ அரௌண்ட் 30% யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆட்டோமோட்டிவ் அண்ட் இவி செக்டார் 5% யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ 18% வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் மாடர்ன் இவிஸ்க்கு பேட்டரிஸ், சென்சர்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு எல்லாமே சில்வர் கன்சம்ஷன் தேவைப்படுது. அடுத்து வர்றது தான் த பிக்கெஸ்ட் செக்டார் அண்ட் த பிக்கெஸ்ட் ட்விஸ்ட், AI டேட்டா சென்டர்ஸ். 2010ல AI டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 5G இது எல்லாம் சேர்த்து சில்வருக்கு ஒரு கம்ப்ளீட்லி நியூ டிமாண்டை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்து ஸ்மார்ட் கிரிட்ஸ், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துலேயுமே சில்வரோட யூசேஜ் மேசிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா சில்வரோட டிமாண்ட் இந்த அளவுக்கு தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான் கிளியர் ரீசன் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லலாம். ஓகே, ஸோ மீனிங் சில்வர் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மெட்டலாக மட்டும் இல்லாமல் இப்போ ஃபியூச்சருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல் மாதிரி தெரியுது. 2021 2026 வரைக்கும் சப்ளையை விட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்றதை பார்த்தோம். அண்ட் ஓல்டு இண்டஸ்ட்ரீஸோட சில்வர் யூசேஜ் குறைய ஆரம்பிச்சு நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ் வரதையும் நம்ம பார்த்தோம். பட் இப்போ தான் நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் வருது. சில்வரோட யூசேஜ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் சடனாக ஏன் இந்த 4 times இன்க்ரீஸ் நடந்துச்சு? இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா
ப்ரீ கோவிட் பீரியட்ல, அதாவது 2010லேருந்து 2020 வரைக்கும் மார்க்கெட்ல சில்வரோட சப்ளை எக்ஸசிவாக இருந்தப்ப இந்த எக்ஸஸ் சில்வர்லாம் லண்டன் வால்ஸ், காமெக்ஸ் இன்வென்ட்ரிஸ் மாதிரியான இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ 2021ல் திடீர்னு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த ஸ்டோர் பண்ண சில்வரை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 4 to 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டோர்டு சில்வர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கு அப்புறமா இந்த எக்ஸஸ் இன்வென்ட்ரிலாம் ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிச்சு. ஸோ ஒரு பக்கம் ஃபிசிக்கல் சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அண்ட் 2025ல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ட்ரேட் வார்ஸ்னால கோல்டோட ப்ரைஸஸ்மே ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிருச்சு. இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சில்வருக்கு ஃபிசிக்கல் டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ப்ரைஸஸுமே சீப்பாக இருக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணி சில்வரை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சில்வரோட மார்க்கெட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குமே கோல்டு கம்பேர் பண்ணுறப்போ. எக்ஸாக்ட்லி, அதுதான் எங்கள் பெரிய ப்ராப்ளம். கோல்டு மாதிரி இதுக்கு மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ வந்தாலே சில்வரோட ப்ரைஸஸ் ரொம்ப வைலண்ட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டாக 2025ஓட மேசிவ் ரேலிக்கு இதுதான் காரணம்னு கூட சொல்லலாம். சூப்பர். ஸோ சில்வருக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சடனாக என்னதான் பிரச்சனை சில்வருக்கு? கரெக்டு தான். ஒரு விஷயத்துக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே அது ஒரு பெரிய ஷாக்காக தான் தெரியும். சில்வர் ஸ்டோரியுமே இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா, ஜான்வரி 2026ல் சில்வர் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே நியூ ஹை ஹிட் பண்ணிகிட்டே இருந்தது. சோஷியல் மீடியா, யூடியூப், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே சில்வர் தான் ஹாட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருந்தது. அண்ட் நேச்சுரலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் காமன் பப்ளிக்குமே இந்த நியூஸை பார்த்து சில்வரை மேசிவாக வாங்கி அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, லெவரேஜ் ட்ரேடர்ஸும் அக்ரெசிவாக சில்வர் மார்க்கெட்டில் என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ஜின் ட்ரேடிங் யூஸ் பண்ணி 5x 10xல ஹியூஜ் பொசிஷன்ஸ் எடுத்தாங்க. அதாவது 100 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய்க்கு சில்வரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. அண்ட் ஃபைனலி Jan 30th 2026ல் இந்த சில்வர் ரேலிக்கு ஒரு பெரிய ஷாக் வந்தது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கெவின் வார்ஷை ஃபெட் சேர்மனா அப்பாயிண்ட் பண்ண போறதா ஒரு சிக்னல் கொடுத்தார். இந்த ஒரே நியூஸ் மார்க்கெட் சைக்காலஜியை கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண கெவின் வார்ஷுக்கும் சில்வர் மார்க்கெட்டுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, அது வரைக்கும் மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா, US இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஏன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்வாயன்மெண்ட்ல சில்வர் மாதிரியான ஹை ரிஸ்க் அசெட்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தான். பட் கெவின் வார்ஷ் ஹிஸ்டாரிக்லி ஒரு ஹாக்கிஷ் பர்சனாலிட்டி. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அக்ரெசிவாக ரெடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு மார்க்கெட் நினச்சது. அண்ட் அதோட இம்பேக்ட் சடனாக பேனிக் செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் சில்வர் ஒரே நாளில் 20% ஃபால் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் சில்வர் மார்க்கெட்டுக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் இருக்கு? வெரி சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா FD, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மாதிரியான சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஹை ரிஸ்க் அசெட்ஸ்லேருந்து அவங்க மணியை இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி லெவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ட்ரேடர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ சில்வர் மார்க்கெட்டோட வைலண்ட் ரிவர்சலுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இன்வெஸ்டர் ஆங்கிள்லேருந்து பார்த்தா சில்வரை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி சில்வர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு மெயின் ரீசன் இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து வரக்கூடிய இன்க்ரீசிங் டிமாண்ட். ஃபியூச்சரில் EV கார்ஸோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, நார்மல் கார்ஸை விட EV கார்ஸில் சில்வரோட யூசேஜ் அரவுண்ட் 2 times ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோலார் பேனல்ஸ், ஸ்மார்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் சில்வர் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 10 yearsல கரண்ட் லெவல்ஸை விட சில்வரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் தான் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஸோ சில்வர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னேன். பட் சில்வரை எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, சில்வருக்கு எப்பவுமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வாலட்டிலிட்டியை இமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண முடியும்னா மட்டும் சில்வரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ சில்வரும் கோல்டு மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தானே. பட் சில்வருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குது? ஃபர்ஸ்ட் ரீசன், சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு மாதிரி சில்வரை ரிசர்வாக வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸோ சில்வரோட டிமாண்ட் இட் ஹியூஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டஸ்ட்ரீஸ் விச் யூஸ் தெம். செகண்ட், சில்வரோட மார்க்கெட் சைஸ். கோல்டு மாதிரி சில்வருக்கு ஒரு டீப் மார்க்கெட் கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்பவே சின்ன மார்க்கெட் தான்.
ஸோ எப்போல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் உள்ளே வந்து வாங்குறாங்களோ ப்ரைஸஸ் ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரும்போது ப்ரைஸஸ் அதே வேகத்தில் கீழே விழும். ஸோ 2026ல் நீ சொன்ன விஷயத்த மொத்தத்தையும் நம்ம கண்கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. இனிமேட்டு உங்களை சில்வர் வாங்குங்கன்னு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலோ இல்லாட்டி இனிமேட்டு வாங்காதீங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா சில்வர் பற்றின கம்ப்ளீட் பேக்ரவுண்ட், அதில் இருக்க ரிஸ்க் அண்ட் அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், லாங் டேர்ம் டிமாண்ட், வாலட்டிலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்துன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சில்வர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றது நீங்களே டிசைட் பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் சில்வர் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோவில் சில்வர் எப்படி வாங்கலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெத்தட் ஃபார் சில்வர் நாங்கள் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Till then, stay tuned and stay subscribed. Thank you so much for watching. நன்றி மக்களே.